ஆல் glory be to God. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு ஆமானின் வீழ்ச்சி. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி எஸ்தர் 3ஆம் அதிகாரம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். இங்கு ஆமான் உயர்த்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதனுக்கு எவ்விதத்திலும் உயர்த்தப்படுவதற்கு தகுதியே கிடையாது. தகுதி இல்லாத மனிதன் உயர்த்தப்படுவதை அங்கு பார்க்கிறோம். 127 நாட்டினுடைய ராஜாவாகிய அகாஸ்வேரு இந்த தகுதி இல்லாத இந்த ஆமானை உயர்த்தினார். வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு ஆகான் என்று சொல்லுகிறது. இந்த ஆகான் என்றால் யார்? அது ஆகான் ஏசாவின் சந்ததியில் இருந்து வந்தவன், ஏசாவை சேர்ந்தவன். சாபத்தீடானதை அந்த எரிகோவிலே எடுத்துக்கொண்ட கூட்டத்தை சார்ந்தவன். கர்த்தருடைய வார்த்தையை மீறின ஒரு சந்ததி, சபிக்கப்பட்ட ஒரு கூட்டம், அழிக்கப்பட்ட ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டத்தில் உள்ளவனை 127 நாட்டினுடைய ராஜாவாகிய அகாஸ்வேரு கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி எல்லா பிரபுகளுக்கும் மேலாக இவன் ஆசனத்தை உயர்த்தி வைத்தார். இது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை அண்ட சராசரங்களை ஆளுகிற ராஜாதி ராஜா தம்முடைய கிருபையினாலே நம் ஒவ்வொருவரையும் அழைத்து ரட்சித்து சபையிலே சேர்த்து இருப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால், புழுதியில் இருந்த நம்மை, குப்பையில் இருந்த நம்மை, எளியவராகிய நம்மை, சிறியவராகிய நம்மை நம் தேவாதி தேவன் நம் ஒவ்வொருவரையும் தன் கிருபையினால் மகிமையினால் உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார், அதிபதிகளோடு உட்கார வைக்கிறார் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு உயர்வு பெற்ற இந்த ஆமான் அதை தக்க வைத்துக் கொண்டானா? உயர்விலே கடைசி வரையில் இருந்தானா? திருமறை வாசித்து அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், ஆரம்பம் அவனுக்கு உயர்வு, ஆனால் அவன் வாழ்க்கை முடிவை பார்க்கும்போது பரிதாபமாக செத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக இவன் வீழ்ச்சி அடைந்தான். இவன் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? நமக்கு அந்த ஸ்பிரிட் வரக்கூடாது. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது, நன்றாக கவனியுங்கள், மூர்க்கம் நிறைந்தவனானான். இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு மனிதன் மூர்க்கமே வரக்கூடாது. அவன் வீழ்ச்சிக்கு காரணம் மூர்க்கம். இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அவனுடைய வீழ்ச்சிக்கு. 1000 பேர் இவளை விஷ் பண்றாங்க. 1000 பேர் வரும்போது எழுந்து நிற்கிறாங்க. ஆமான் வாழ்க, ஆமான் வாழ்கன்னு சொல்றாங்க. ஒரே ஒருத்தன் விஷ் பண்ணல, ஒரே ஒருத்தன் எழுந்து நிக்கல, மூர்க்கம் அடைகிறான். இவன் வீழ்ச்சி காரணமே இதுதான். இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்க மற்றவர்களை எப்படி கனம் பண்றீங்க? அந்த வீட்டுக்கு போன பாஸ்டர் முகம் கொடுத்து பேசத்தில்லை, வான் சொல்றதில்லை, உட்காருன்னு சொல்றதில்லை, அதனால அந்த வீட்டுடைய கோட்டை பிரைமேட்டி நான் வரல என்று நீ சொல்லுகிறாயா? பிரியமானவர்களே, உங்களை பரலோகம் கனம் பண்ணுகிறது. ராஜாதி ராஜா உங்களை கனம் பண்ண ரெடியாக இருக்கிறார்.
இந்த நாசியிலே சுவாசம் உள்ள மனிதன் உன்னை கனம் பண்ணா விஷ் பண்ணா விஷ் பண்ணாட்ட இருந்தா என்ன, நீ ஏன் கோபப்படுற? உடனே மதியாதா தலைவாசல் மிதிக்க வேண்டாம். Give respect, take respect, pastor. கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திவர். Give respect. ஒருத்தர் நம்மளை கனம் பண்ண என்ன, விஷ் பண்ண என்ன, ஆனர் பண்ணா என்ன, எழுந்து நின்னா என்ன, நம்ம உட்காருன்னு சொல்லி சேர் போட்டா என்ன, போடாட்டா என்ன, நாம் மற்றவரை கனப்படுத்துவோம். ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, அங்க யாருமே உங்களை ஆனர் பண்ணல, சாப்பிடாம யார்கிட்ட பேசாம சொல்லாம சர்ன்னு எழுந்து வெளியே வந்துடுறீங்களா? அதுதான் ஆமானுடைய ஆவி, இதுதான் ஆமானுடைய ஸ்பிரிட். இந்த மூர்க்கம் எங்கு இருந்து வருது தெரியுமா? மூர்க்கத்தினுடைய துவக்கம் எது தெரியுமா? எபேசியர் 4 அதிகாரம் 31வது வசனம். எபேசியர் 4:31. முதல்ல கசப்பு வருது, அது பின்பு கோபமாக மாறுது. தேர்ட் ஸ்டேஜ் தான் மூர்க்கம். இந்த மூர்க்கம் தேர்ட் ஸ்டேஜ். இந்த ஆமானுக்கு தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டான். நான் தாழ்மையா சொல்றேன், உங்க பெற்றோரை கனம் பண்ணுங்க, புருஷனை கனம் பண்ணுங்க, மனைவியை கனம் பண்ணுங்க, உங்க வீட்டில் இருக்கிற மூத்தவர்களை பண்ணுங்க. அநேக தன்னை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு இவங்க என்ன பண்றாங்க? மற்றவர்களை ஆனர் பண்ணுவதே கிடையாது. ஆமானே 127 நாட்டினுடைய ராஜா மகிமைப்படுத்தி ஆனர் பண்ணி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு சின்ன தொழிலாளிங்க, ஒரே ஒரு சின்ன தொழிலாளிங்க தன்னை ஆனர் பண்ணலன்னு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். நான் ஊழியத்தில் இருக்கும் போது எல்லாரும் என்ன ஆனர் பண்ணுவாங்க, என்ன விஷ் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. சிலர் விஷ் பண்ணுவாங்க, சிலர் விஷ் பண்ணவே மாட்டாங்க. விஷ் பண்ணவே மாட்டாங்க. ஐயா வராரு, பாஸ்டர் வராரு, அதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. அப்படியே அவமரியாதை கொடுப்பதை போல இருக்கும். நான் என்ன யோசிப்பேன்னா, என்னை அழைத்த தேவன், என்னை அபிஷேகித்த தேவன், எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திய தேவன் என்ன கனம் பண்ண இருக்கும் போது இவங்க யாரு? சுண்டக்க பசங்க. யார் விஷ் பண்ணா என்ன, யார் விஷ் பண்ணலனா என்ன? ராஜாதி ராஜா நம்மை கனம் பண்ண ரெடியா இருக்கிறார். பரலோகம் நம்மை கனம் பண்ண ரெடியாக இருக்கிறது. ஆமானுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம், என்னை மொர்தெக்காய் நமஸ்கரிக்கல, விஷ் பண்ணல, ஆனர் பண்ணல, மூர்க்கம் அடைந்தான். அந்த ஸ்பிரிட் நமக்கு இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, இந்த ஆமானுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? எஸ்தர் 3 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இந்த மொர்தெக்காய் யாருன்னு விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது இந்த மொர்தெக்காய் ஆனர் பண்ணல, இவன் யாரு? அவன் ஒரு யூதன் என்பதை தெரிந்து கொண்டான். உடனே உன்னுடைய உள்ளத்துல யூதர்களை அழிக்க திட்டம் தீட்டுகிறான். டோட்டலி யூதர்களை அழிச்சிடணும். அந்த ஆவி உங்களுக்கு இருக்கா? மற்றவர்களை அழிக்கக்கூடிய ஆவி இருக்கா? மற்றவர்களுடைய நல்ல பெயரை ஸ்பாயில் பண்ணணும், மற்றவர்களுடைய மதிப்பை கெடுக்கணும். அவன் வளர்ந்து வரும்போது அவனுக்கு எங்கெங்க நல்ல பெயர் இருக்குதோ, மதிப்பு இருக்கிறதோ, அங்கெல்லாம் இவனை பத்தி தூட்டி திரியணும். அப்படிப்பட்ட ஸ்பிரிட் இருக்கா? அது ஆமானுடைய ஆவி, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எதை செய்றீங்களோ அதுல நீங்க தான் விழுவீங்க. ஒரு கொலைக்கார ஆவி உள்ளே புகுந்து விட்டது. வேதம் சொல்லுது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலைபாதகன். நீ கத்தி எடுத்துன்னு போயிட்டு அவனை வெட்டல, நீ அவனை பகைத்த, நீ கொலைக்காரன், கொலைபாதகன்.
நீங்க யாரையும் கொலை செய்ய வேண்டாம். பகைத்தாலே கொலைபாதகன். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபிக்கிறவன் எரிநரகத்திற்கு பாத்திரன். வேண்டாங்க, பகை வேண்டாம். யாருடைய நல்ல பெயரையோ மதிப்பையோ நாம் கெடுக்க வேண்டாம், அழிக்க வேண்டாம். அப்படி என்ன இருந்தால் அது ஒரு ஆமானுடைய ஸ்பிரிட். இந்த ஆமான் தேவ ஜனங்களை வாய்க்குசாம குற்றம் சாட்டுகிறான். நீங்கள் எஸ்தர் 3:8 நீங்க படிக்கலாம். ராஜா, இவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்வதில்லை. அது உண்மையா? பொய். எப்படி குற்றம் சாட்டான் பாருங்க. குற்றம் சாட்டுகிற ஆவி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த குற்றப்படுத்துகிற ஆவி தேவ பிள்ளைகளுக்கு எதிராக கிரியை செய்வதை பார்க்கலாம். நான் நிதானமா சொல்லட்டுமா? எஸ்தர் 5:17 பார்வோன் தேவ ஜனங்களை பார்த்து இவங்க சோம்பேறிங்கன்னு சொன்னான். எஸ்ரா 4:12 இவர்கள் கலக்கம் பண்றவங்க, இவங்க பொல்லாப்பு உடையவர்கள். எஸ்ரா 4:15 இவங்க ராஜாவுக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிறவர்கள். எஸ்தர் 4:19 இவர்கள் ராஜாவுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், துரோகிகள். நெகேமியா 6:7 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு மேலாக இவர்கள் தங்களை உயர்த்திக் கொள்கிறார்கள். ராஜாவை மட்டரகமாக நினைக்கிறவங்க. இயேசு மேல எப்படி குற்றப்படுத்தினாங்க? இந்த இயேசு ராயனுக்கு வரி கொடுக்க கூடாது என்று சொன்னவன். இந்த இயேசு தேவாலயத்தை இடித்து போடும்படி சொன்னவன். சத்துருனுடைய மென்டாலிட்டி குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பான். நான் இதில் ஒன்று தாழ்மை சொல்லிட்டோம். எல்லாரும் நம்ம புகழ்வாங்க என்ன நினைக்க கூடாது. அநேகர் குற்றப்படுத்துவார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டையில நாம் இருதயம் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவங்க 1000 குற்றச்சாட்டு சொல்லட்டுங்க, எல்லா ஊழியக்காரர்களும் குற்றம் சாட்டுவாங்க. சபை பணத்தை எடுத்துட்டாரு, அவரு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு, அவரு யோகியமானவர் அல்ல. ஆனால் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவர்கள் குற்றப்படுத்தக்கூடிய குற்றச்சாட்டிலே நாம் அகப்படக்கூடாது. நாம் யோகியம் உள்ளவர்களாக, தீட்டுப்படாதவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். எஸ்தர் 3:8 ராஜாவுக்கிட்ட போய் சொல்றான், யூதர்களை இப்படி விட்டு விடுவது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. 9 பாருங்க. ராஜா சம்மதித்தால் இவங்களை ஒரே லெட்டர்ல ஒன்னு எழுதி இவங்கள க்ளோஸ் பண்ணிடலாம். சாத்தான் சிலருடைய உள்ளத்திலே புகுந்து தேவ பிள்ளைகளை அழிக்க கிரியை செய்கிறார். பார்வோன் அன்று பிள்ளைகளை நைல் நதியிலே போடுகள் என்றான். இன்றைக்கு சாத்தான் குழந்தையில கொண்டு போடுவதை பார்க்கிறோம். யோசேப்பு குழியில போடப்பட்டது போல பிசாசு இந்நாட்களிலே தன்னலம், சுயநலம் என்ற ஒரு குழியிலே விசுவாசிகளை தள்ளிவிடுகிறான். பாலாக் சபிப்பது போல பிசாசு பல விதங்களிலே சாபத்தீடானதை, சாபத்தான வார்த்தைகளை, சாபத்தை அள்ளி வீசுகிறான். சவுல் 65 ஆசாரிகளை கொன்று போட்டான். இன்றைய கடைசி காலத்தில் கூட அநேக ஊழியக்காரர்களுடைய நலனை கொன்று போடுகிறார்கள். நேபுகாத்நேச்சர் அன்றைக்கு அக்னியில தூக்கி போட்டான்.
இன்றைக்கு பிசாசு அக்கினி என்ற சோதனையில தூக்கி போடுகிறான். அன்றைக்கு தெரியும் தேவ பிள்ளைகளை சிங்க கபியில போட்டது போல இன்றைக்கு பிசாசு பல கொடூரமான சிங்கம் போன்ற மனிதர்களை டைரக்டா மோத விடுகிறான். ஆமான் ஒரு பெரிய தூக்கு மரத்திலே செய்து அழிக்க திட்டமிட்டான். பிசாசு இக்கட்டு என்னும் பெரிய தூக்கு மரம் அதில் தூக்கப்பட பார்க்கிறான். ஏரோது பிள்ளைகளை அப்படியே கொலை செய்தது போல இந்த கடைசி காலத்தில் நவ நாகரிகம், மாடர்ன் வேர்ல்ட், மாடர்ன் ட்ரெஸ் என்ற பெயரில் எல்லாம் மாடர்ன் 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 மாடர்ன், இந்த முடிவெட்டத்தை விட மாடர்ன், அந்த நவ நாகரிகத்தில் பிள்ளைகளை கொலை செய்து விடுகிறான். இயேசுவுக்கு ஒரு சிலுவை மரம், உங்களுக்கும் எனக்கு பல வகையான பாடுகள், போராட்டங்கள் என்ற காரியத்தை நமக்கு எதிராக அனுப்புகிறார். இதெல்லாம் ஆமானுடைய ஸ்பிரிட். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் நீங்கள் வாசித்து பாருங்க. லாஸ்ட் பார்ட். 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையிலே கொடுத்தான். ஆமானுடைய ஸ்பிரிட் என்ன தெரியுமா? பணத்தினால் எதையும் சாதிக்கலாம். என்கிட்ட பணம் இருக்க, பணத்தை அடிச்சுன்னு வச்சுங்க, அவனை இல்லாத நான் பண்ணிடுவேன். கூலிப்படன்னு வச்சுங்களா, பணத்தை கொடுத்து ஆளை காலி பண்றது. இதுதான் ஆமானுடைய ஸ்பிரிட். உங்க மனதுல பணத்தினால எதை சாதிக்கலாம் நினைக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20 வசனம். அங்கு சீமோன் என்கிற ஒரு மனிதர் குறித்து நான் பார்க்கிறேன். பணத்தை கொண்டு வந்து பேதுருவுடைய கையில கொடுத்து, ஐயா இந்த பணத்தை வாங்கிக்கங்க, இந்த கிஃப்டை ஆபரேட் பண்ண எனக்கு அதிகாரத்தை தாருங்கள். அவனுடைய மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா, பணத்தை கொடுத்து தேவ வரத்தை விலைக்கு வாங்கலாம், நான் யார் மேல கை வைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் பரிசுத்தாவியானவர் வரணும். வசனம் 20. உன் பணம், எல்லாரும் சொல்லுங்க, உன் பணம் உன்னோடு கூட நாசமா போக கடவுள். பிரியமானவர்களே, பணத்தை கொண்டு இந்த ஊழியத்தில் எதையும் சாதிக்க முடியாது. நான் அறிந்து கொண்டது, பணம் பாதாளம் மட்டும் பாயும், பரலோகத்துக்கு போகாது. பணத்தை கொண்டு சாதிக்க நினைத்தால் நீங்க தோல்வி அடைவீர்கள், வெட்கப்பட்டு போவீங்க. தெய்வத்தினுடைய கிருபையை கொண்டு சாதிக்க ஒப்பு கொடுங்க. தேவனுடைய அனுகிரகத்தை கொண்டு சாதிக்க ஒப்பு கொடுங்க. தெய்வத்தினுடைய காருண்யம் தயவை கொண்டு சாதிக்க ஒப்பு கொடுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்க கொள்ளை அவங்க அழிக்கல நினைச்சுட்டா. இந்த பொல்லாத ஸ்பிரிட் எப்படி வளருது பாருங்க. அது சும்மா ஆரம்பத்தில் விஷ் பண்ணல, அதுதாங்க எப்படி வளருது பாருங்க. அந்த பகை, கோபம், மூர்க்கம், அழிக்கணும் பார்க்கிறான். இவனுக்கு விஷ் பண்ணது யாருங்க? ஒரே ஒரு ஆளுங்க, ஒரே ஒரு ஆளு தான், மொத்தைக்கை தான், ஒரு சிங்கிள் மேன். ஆனால் இவன் திட்டம் என்ன தெரியுமா? அவன் ஜாதி கோத்தரம் எதுவுமே இருக்க கூடாதுங்க, கூண்டோடு காலி பண்ணணுங்க, அழிப்பதே அவன் திட்டமைத்தான். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்களா. கூண்டோடு அழிக்கணுங்க. அவங்க யாருமே இங்க வரக்கூடாதுங்க, அவங்க யாருமே இதுல தலையிடக்கூடாதுங்க, ஒருத்தனை கூட விடக்கூடாதுங்க. அந்த ஸ்பிரிட்ல ஆமானுடைய ஸ்பிரிட். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ராஜாவும் ஆமானும்
குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். குடிக்காரனாக மாறிவிட்டான். நான் துயரத்தோடு சொல்லட்டுமா, இது பெந்தகோஸ்து சபை. இனி சில பெந்தகோஸ்து சபையில வரவங்கள குடிக்கிறாங்க. சில பெந்தகோஸ்து பெற்றோர்களால் பிறந்த பிள்ளைகள் குடிக்கிறாங்க. எனக்கு கேவலமா இருக்குங்க, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குங்க. பிரியமானவர்களே, இந்த ஆமான் குடிக்கும்படி உட்கார்ந்தான். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் உங்களை எல்லாருக்கும் தெரியும். டான் பிரீச்சிங்ல ஓபனர்ல போகும்போதெல்லாம் இந்த வசனத்தை சொல்லுவீங்க. நீதிமொழிகள் 23:29. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். வசனம் 30. மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கு, கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. 31. அந்த மதுபானம் பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்கும். அது ஸ்லோவா உள்ளே இறங்கும்போது ரொம்ப டேஸ்டா கூட இருக்கும். வசனம் 32. முடிவில் அது வேலையை காட்டும். அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். லங்ஸ் காலி, லிவர் காலி, கிட்னி கூட காலி ஆயிடும். கடிக்கும், தீண்டும், முடிவிலே சுருண்டு இருப்பார்கள். ஆவியானவர் சிலரோடு பேசுகிறார். ஆமானுடைய ஸ்பிரிட் குடிக்கிற ஆவி. அந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வாங்க. அது ஒரு வீழ்ச்சிங்க. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 9. உலக பிரகாரமான மகிழ்ச்சி, விருந்து, சாப்பாடு, கெட் டுகெதர், அது மேல ஆசைப்பட்டான். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் என்னப்பா சார் பர்த்டே ஆச்சே, ஏதோ ட்ரீட் இல்லையா? எல்லாத்துக்கும் ட்ரீட், ஆட்டம் பாட்டம். இந்த உலக பிரகாரமான ஆட்டம் பாட்டம், இந்த கெட் டுகெதருக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. உலக பிரகாரமான மனமகிழ்ச்சியை தூக்கி போடுங்க. சபைக்கு பைபிள் ஸ்டடிக்கு வரமாட்டான், ஈவினிங் சர்வீஸ் வரமாட்டான், பாஸ்டிங் பிரேயர் வரமாட்டான், டேரிங் மீட்டிங் வரமாட்டான். ஆனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பாடு கொடுன்னு சொல்லும் போது அதுல சந்தோஷமா இருக்க ஓடி வருவான். அதுதான் ஆமானுடைய ஸ்பிரிட். இனி நிறைய ஃபங்க்ஷன் போயிட்டு சபையை கட்டடிச்சிடுறீங்க. அது ஆமானுடைய ஸ்பிரிட். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். மீண்டும் இந்த மொர்தெகாய் மீது உக்கிரம் நிறைந்தவனாக மாறினான். பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். எஸ்தர் 5:10 படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளவே போட்டு புதைச்சிடுவான், மறைப்பான், வெளியே யாருக்கு காமிக்க மாட்டான், அதை அடைத்துக் கொள்வான், சூப்பரா நடிப்பான், உள்ள பயங்கரமான டென்ஷன். ஆனா வெளியே சிரிப்பான், சிரிச்ச பார்வையில் இருப்பான், வெளியே காமிக்க மாட்டான், சூப்பரா நடிப்பாங்க. கோபம், எரிச்சல் கண்ட்ரோல்ல பண்ணிக்கொள்வாங்க. இப்படிப்பட்ட சுபாவம் உங்களில் இருக்கா? அவன் மேல உனக்கு பகை, விரோதம் தான், கோபம் பயங்கரமா இருக்கு. ஆனா வெளியே பார்க்கும்போது எப்படி பிரதர் இருக்கீங்க கை கொடுப்பான். தன்னை தனக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி கொள்வது. ஊமை ஊரையே கெடுக்கும். ஒண்ணு தெரியாத மாதிரி கெடுத்து லாஸ்ல கெடுத்துடுறது. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசித்து பாருங்க. அந்த வசனத்தில் நான் படிக்கும் போது இவன் பெருமைக்காரன் என்பதை புரிந்து கொண்டேன். ஐஸ்வர்யத்தினுடைய மகிமையை எல்லார்கிட்ட சொல்றான்.
இனி கூட நிறைய பேர் என் பையன் அதை பற்றி இருக்கான், என் பொண்ணு இதை பற்றி இருக்கான், என் பையன் கார் வாங்கிட்டான், என் பையனுக்கு இவ்வளோ சேலரி, இவ்வளவு சம்பாதிக்கிறான், இவ்வளவு சொத்து இருக்கு. தன்னுடைய திரட்சியை எல்லாருக்கும் சொல்றான். தன்னைத்தானே உயர்த்துக் கொள்கிறவன். நான் சொல்றேன், இதெல்லாம் பெருமையினுடைய ஆவி. பெருமை உள்ளவன் தேவனை மகிமைப்படுத்த மாட்டான். பெருமை உள்ளவன் தீர்த்தப்பட்டவன். பெருமை தேவ அன்பை குறைத்து விடும். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். பிரியமானவர்களே, எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவன் வீட்டுக்கு போறான். இவங்க மனைவிதான் ஐடியாலாம் கொடுக்கிறார். அவன் அப்படியே விட்டுடாதீங்க, 50 முழ உயர தூக்குமாறு செய்து அதிலே அவனை போட்டு விடுங்கள் என்று சதி ஆலோசனை கொடுக்கிறார். சதி திட்டத்திட்டார். மனைவியின் வார்த்தைக்கு நன்றாய் இருந்தது, எனவே தூக்கு மரத்தை செய்தான். மனைவியின் வார்த்தை கெட்டு போனவன் இங்கு ஆமான். அங்க ஏசபேல் வார்த்தையை கேட்டு கெட்டு போன வார்த்தை உண்டு. கணவனோ மனைவியோ சதி ஆலோசனை செய்தால் சதி ஆலோசனைக்கு உடன்படாதீர்கள். ஆதாம் தன் மனைவி பேச்சை கேட்டுட்டு அவன் கெட்டு போயிட்டான். எஸ்தர் 6:6. ராஜா ஆமானை பார்த்து, நான் கனம் பண்ண மனிதனுக்கு என்ன செய்வேன் கேட்டான். இந்த ஆமான் என்ன நினைக்கிறான், என்னை அன்றி யார் ராஜா யாரை கனம் பண்ணுவார் என்று சொல்லி இவனுக்குள்ள ஒரு எண்ணம். இந்த ஸ்பிரிட் லூசிபருடைய ஸ்பிரிட். ஏசாயா 14:13-14 படி, நான் வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்து மேல உயர்த்துவேன், உன்னதங்களில் ஏறுவேன். இதெல்லாம் லூசிபருடைய ஸ்பிரிட். ஆமான் என்னை தான் ராஜா உயர்த்துவார் என்று நினைத்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறான். ராஜா வஸ்திரம் கொடுக்கணும், ராஜா குதிரை இருக்கணும், தலையில ராஜா முடி இருக்கணும், அதே மாதிரி நகர வீதியில உலாவணும். எஸ்தர் 6:12. ஆமான் பெருமைக்காரன் தேவனை எதிர்த்து நின்றார். பெருமையுடைய முடிவை பார்த்தீங்களா? ஆமான் போகும்போது ரொம்ப பிரைட்டா போனான். அவன் திரும்பி வரும்போது ஆமான் சஞ்சலப்பட்டு, கோடிட்டுக் கொள்ளுங்கள், முக்காடிட்டுக் கொண்டு தன் வீட்டுக்கு போனான். பெருமைக்காரன் போகும்போது ரொம்ப பிரைட்டா தான் போனான். என்னதான் உயர்த்துவார் என்ற நிலைமையில போனான். ஆனா அங்கு ராஜா மொர்தெகாய் உயர்த்த திட்ட வச்சுட்டார். இவன் முக்காடிட்டுக் கொண்டு சஞ்சலப்பட்டு வருகிறான். எஸ்தர் 6:13 வீட்டுக்கு வந்து மனைவி இடத்துல எல்லாவற்றையும் சொல்றான். மனைவி அதை சால்வ் பண்ணலைங்க, மாறாக ஆறுதல் படுத்தலைங்க, குழப்பி விடுகிறாள். உன் கதை, உன் சாப்டர் இதோட க்ளோஸ். டென்ஷன் பண்ணி விடுகிறார். முடிவு என்ன? எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 5. ராஜா கேட்டாரு, துணிகரம் கொண்டவன் யார்? இப்ப ராஜாவுடைய வார்த்தையிலிருந்து ஆமானுக்கு என்ன பெயர் வருது? துணிகரம் கொண்டவன். எஸ்தர் 7:6. எஸ்தர் ராஜாத்து கூறிய அவன் ஒரு துஷ்டன். இப்ப ஆமானுக்கு என்ன பெயர் வருது? துஷ்டன். தொடக்கம் அருமையானது, மகிமையானது. தகுதி இல்லை என்றாலும் தகுதிப்படுத்தப்பட்ட தொடக்கம். ஆனால் முடிவு வீழ்ச்சி. வீழ்ச்சி. நமக்குள் ஆமானுடைய ஆவி இருக்கக்கூடாது. அந்த ஆமானுடைய ஆவியை தூக்கி எறியுங்க, முடிவு கட்டுங்க. ஆமான் விருந்துக்கு உயிரோடு வந்தான், ஆனா அந்த பரிதாபம், மரித்து விட்டான். உங்களுக்குள்ளே வரும்போது இந்த ஆலயத்திற்கு ஆமானுடைய ஸ்பிரிட்டோடு வந்திருப்பீங்க. இந்த செய்தியை கேட்டு முழங்கால் படிட்டு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேச 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே நான் போகும்போது ஆமானுடைய ஸ்பிரிட் இருக்கக்கூடாது, உயிரோடு உங்க கூட வரக்கூடாது, நீங்க ஆமான் இல்லாத ஒரு மனிதனாக போகணும், விடுதலையோடு போகணும்.